ஊறுகாய் அதிகமாக இன்றைக்கி சாப்பிட்டிங்கன்னா சால்ட்டு கூடனா ஹைப்பர் டென்ஷன் வரும். ஊறுகாய், அப்பளம் இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய உணவுப் பொருட்கள். உப்பு அதிகமாக இருந்தனாலே சால்ட்டு சென்சிட்டிவ் தான் ஹைப்பர் டென்ஷன். அதனால் ஊறுகாயெல்லாம் வீட்டில் தேவையில்லை. அது ஊறிட்டு போட்டோம் நமக்கு என்ன. அது வந்து வினைத்தொகைக்கு ஒரு வினைத்தொகை சொல்லுங்க அப்படின்னா ஊறுகாய், ஊறிய காய், ஊறும் காய், ஊறப்போகும் காய், அந்த மாதிரி அது 3 வரும் தான் வினைத்தொகை. அது வினையேன்னுட்டு அதெல்லாம் படிச்சுக்கலாமே தவிர ஊறுகாய் நமக்கு வீட்டில் தேவையே கிடையாது. சில ஆட்கள் ஊறுகாயே சாப்பிட்டு வாழ்கிறவங்களாம் இருக்கான். ஊறுகாயை அள்ளி வச்சு சாப்பிட்றாங்க சார். அந்த அம்மாட்ட சொல்லுங்கள் சார், எங்கள் மாமியார் ஊறுகாயை அந்த அம்மா அப்படி அள்ளி வச்சு மொத்தமாக ஊறுகாயை மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க சாருங்கிறாங்க. அது ஹைப்பர் டென்ஷன். அது சால்ட்டு நிறைய உப்பு போட்டு தான் நம்ம செய்கிறோம், எண்ணெயும் இருக்குது. அதனால் இதெல்லாம் ஹைப்பர் டென்ஷன் உள்ளவங்களுக்கு ஆகாத பொருட்கள். மொத்தத்திலே தேவையில்லை சால்ட்டு, எக்ஸஸாக சால்ட்டு. அப்பளம் என்றைக்கோ கல்யாண வீட்டுக்கு போகிறோம், அவர் அப்பளம் சாப்பிட்டுங்க, வீட்டில் போய் வாங்கி வைக்காதீங்க, வீட்டில் பொறிக்காதீங்க. அது ரெகுலராக சால்ட் இன்டேக் கூட்டிக்கிட்டே போகும், ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் வந்துடும். உணவு பழக்கங்களில் காரணம் தான் ஊறுகாய் சாப்பிடக்கூடாது, அப்பளம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல காரணம் சால்ட் அதிகமான ஹைப்பர் டென்ஷன் வரும். ஹைப்பர் டென்ஷன் தான் மெயின் ரீசன் சொன்னேன் ஸ்ட்ரோக்குக்கு. இதுதான் காரணம்.